ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்பிரஸ் குக்கிங் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய கேரமல் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப இந்த ஸ்வீட் தான் செய்வீங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். புட்டிங் செய்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி பால், முட்டை, வெனிலா எசன்ஸ், கண்டென்ஸ் மில்க்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் கண்டிப்பாக. புட்டிங் செய்கிறதுக்கு முன்னாடி 350 டிகிரி அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். இந்த பிளேட்டில் தான் நான் புட்டிங் வச்சு நான் பண்ண போகிறேன். இதுவுமே ப்ரீஹீட்டில் சூடாகட்டும் அவனில். ஃபஸ்ட்டு நம்ம கேரமலை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கிறேன். நான்ஸ்டிக் பேன் எடுத்தால் தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இதில் 1/2 கப் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கரண்டியால் மிக்ஸ் பண்ணவோ எதுவுமே பண்ண வேணாம். இந்த கலரில் வந்த உடனே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி சர்க்கரை பாகை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. இது சைடில் இருக்கட்டும். நம்ம புட்டிங்க்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் 1/2 கப் கண்டென்ஸ் மில்க், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு, 5 முட்டை, 2 கப் பால். மிக்ஸி ஜாரை ஒரு 15 செகண்ட் அடிச்சுக்கிட்டா போதும். நம்ம எடுத்து வச்சுருந்த கேரமல் மேலே இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதை ஒரு ஃபாயில் பேப்பரால் மூடிட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிளேட்டுக்கு மேலே வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் கீழே சேர்த்துக்கணும். அந்த பிளேட்டில் லைட் சூடு தண்ணியெலாம் இதில் ஊற்றக்கூடாது. நல்லா கொதிக்க இருக்கணும் தண்ணி. இந்த மாதிரி பிளேட்டுக்கு கீழே தண்ணி ஊற்றிக்கோங்க. அவனை நம்ம 43 நிமிஷத்துக்கு இப்போது ஆன் பண்ணிடலாம். 43 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவனை ஆஃப் பண்ணிடலாம். வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க. கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா மறுநாள் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். கத்தியால் ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் அப்சைட் டவுன் கமத்தி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப இதை கண்டிப்பாக செய்வீங்க. என்ஜாய் குக்கிங். தேங்க்யூ.